மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனத்துக்காக போயாச்சுங்க. ஸோ க்யூவில் நின்று சாமி தரிசனம் பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் நம்ம லக்கேஜு, ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணுற பிளேஸுங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அதை வச்சுட்டு போவோம். உள்ளே வந்து ஃபோனெல்லாம் அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனத்தை வந்து இந்த டைம் 2 ஹவர்ஸ்லேயே பார்த்துட்டோங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு தரிசனம். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனெல்லாம் வச்சோம் இல்லையா, அதை வந்து வாங்குகிற பிளேஸுங்க. ஸோ ரொம்பவுமே வந்து சேஃபாகவும் செக்யூரிட்டியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம்லாம் முடிஞ்சு லட்டுவெல்லாம் வாங்கிட்டு நம்ம அன்னதானம் சாப்பிட கிளம்பியாச்சுங்க. ஸோ அன்னதானம் பார்த்திங்கன்னா எந்தெந்த டைமுக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனத்தை பார்க்குறத விட அன்னதான கூட்டம் தாங்க அவ்வளோ ஒரு பெருசாக இருந்துச்சு. க்யூ போகுது 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 போய்கிட்டே இருக்குங்க. இதில் பாபா தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா லக்கேஜையும் தூக்கிட்டு லட்டையும் தூக்கிட்டு அன்னதானத்துக்கு க்யூலையும் நடந்துட்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ உள்ளே போயிட்டு அன்னதானத்துக்கு அப்படியே லைனாக உட்காந்தாச்சுங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. சாப்பாடு, சட்னி, பொரியல், கூட்டு, சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வயிறார நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. திருப்தியாக இருந்துச்சு. தரிசனத்துக்கு போகிறவங்க மறக்காமல் அன்னதானம் சாப்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.